கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஆக்டிவான அக்ரெசிவான பொலிட்டிஷியன் இல்லைன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோதான். அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியன் வேறு யோசிப்பார். அவர் வந்து சாதிப்பார். நம்ம வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கடந்த முறை கொடுத்த தொகுதி கிடையாதுன்னு சொன்னபோது யார் விட்டு கொடுத்தா? யாருமே விட்டு கொடுக்கல. மல்லுக்கு நின்னாங்க, சண்டை போட்டாங்க. அப்புறம் வந்து மாறி மாறி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு நம்ம தான். அதுதான் அக்ரெசிவ்னஸ் தான் பாலிடிக்ஸோடைய பேஸ். திரு கமல்கிட்ட அது கிடையாது. அவர் வந்து தியாகம், வலிமை என்னமோலாம் சொல்லிட்டு போகலாம். அது வந்து நமக்கு அது ஒன்று அவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வந்து அது ஓகே, அவங்க பண்ணிக்கலான்னு. அவங்க வந்து அவர் ஒரு எம்பி ஆகிட்டார், செட்டில் ஆகிட்டார், முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோ. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு அரசியல்வாதி வந்து 2 பார்த்தீங்கன்னா, நான் 2 எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு 10 கூட்டுன்னு கேட்க வேண்டியதானே, இல்லை நான் வெளியேறேன்னு சொல்ல வேண்டியதானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் கதவை பூட்டி சாவியை தூக்கி போட்டுட்டார். யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. நீங்கள் வந்து அதை ராஜேந்திரம்லாம் சொல்ல முடியாது. வேறு வழி இருக்கலை. கமல்கிட்ட என்ன வாய்ப்பு இருந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள். வேறு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்போ அவர் வந்து நான் பரவாயில்லங்க விட்டு 2 சீட்டாகனா எல்லாருமே பார்ப்பாங்க. 2 சீட்டாக மதிமுகவுக்கு 4 சீட்டு, 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 5 சீட்டு. போன வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிங்க, இந்த தேர்தலில் இப்படி ஆகி போச்சு உங்களுக்கு. அப்படி இல்லை. மக்கள் நீதி மையத்தும் இவங்க தேமுதிகவும் கம்பேர் பண்ணி ஒரு செய்தி போட்டிருக்காங்க.